السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 151. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 151ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம் வ ஷஃபகத்து அலைஹிம் வ ரஹ்மத்துஹும் என்ற இந்த தலைப்பின் கீழ், இது ஒரு புதிய தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த செய்திகளை, அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் இன்றைய பாடத்திலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 151ஆம் நாள் பாடத்தில் ஒரு புதிய தலைப்பான பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம் வ ஷஃபகத்து அலைஹிம் வ ரஹ்மத்துஹும் என்ற இந்த தலைப்பை குறித்தான இதற்கு கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை நம்ம இன்றைய பாடத்தில் இருந்து நாம் துவங்க இருக்கிறோம். அப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னன்னா, முதலாவதாக இந்த பாபு குறித்தான, இந்த பாடம் குறித்தான செய்திகளை, இந்த பாடம் குறித்தான, இந்த தலைப்பு குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தையும் இந்த பாடத்திற்கான தலைப்பிற்கான அர்த்தத்தையும் விளக்கங்களையும் பற்றி முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு கீழாக முசன்னிஃப் அன்னவர்கள் ஒரு 4 ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவார்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக. அப்போ அந்த 4 ஆயத்துக்களுக்கான தர்ஜிமாவையும் அதில் உள்ள விளக்கங்களையும் அது சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ மொத்தம் 2 விஷயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ முதலாவது விஷயம் என்பது இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் இதற்கான அர்த்தமும். இப்ப பாருங்க, பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல், முஸ்லிமனுடைய கண்ணியங்களை கண்ணியப்படுத்துதல், வ பயானி ஹுகூகிஹிம், இன்னும் அந்த முஸ்லிமருடைய உரிமைகளை விளக்கி தருதல், வ ஷஃபகத்தி அலைஹிம், இன்னும் அவர்களின் மீது கருணை காட்டுதலும், வ ரஹ்மத்திஹிம், இன்னும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுதலும் பற்றிய பாடமாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லிமான மக்களுக்கு அவர்களுடைய கண்ணியத்தை எப்படி பேணி காக்கணும் என்பதை குறித்து சொல்லுவாங்க. இன்னும் அவர்களுடைய ஹக்குகள், அவர்களுடைய உரிமைகள் என்னென்னலாம் இருக்கு, அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த உரிமைகள் குறித்தான அந்த விஷயங்களையும் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக அந்த முஸ்லிம்களுக்கு கருணை செய்தல் என்ற அந்த விஷயத்தை குறித்தும் நமக்கு சொல்லித் தருவார்கள். அடுத்தபடியாக அந்த முஸ்லிம்களின் மீது இரக்கம் காட்டுதல், கருணை காட்டுதல் என்பதை குறித்தான பாடம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்தணும், அவருடைய கண்ணியத்தை எப்படி பேணி காக்கணும். அப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் எந்த ஒரு விதத்திலையும் அவரை கேவலப்படுத்தி விடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலையும் அவரை அவமானப்படுத்தி விடக்கூடாது. அப்படி ஒரு முஸ்லிமுடைய அந்த கண்ணியத்தை கண்ணியத்தோடு பாதுகாக்கணும். அதை எந்த விதத்திலேயும் மற்றவரிடத்தில் இவருடைய குறையை வெளிப்படுத்தி அவரை அவமானம் செய்து
அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்கு. இன்னொன்னு, அந்த முஸ்லிம்களுடைய ஹக்குகள், அவருடைய உரிமைகள் என்னென்னலாம் இருக்கு. முஸ்லிம்களுக்கான உரிமை கிடைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இந்தந்த செயல்கள்லாம் செய்யணும், அவர்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் என்பதாக சில விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்கு. அந்தந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை குறித்த, அந்த செயல்களை குறித்த அந்த விஷயங்களையும் இந்த பாடத்தில் நமக்கு பேசுவார்கள். அடுத்தபடியாக, ஒரு முஸ்லீமுக்கு இரக்கம் காட்டணும். ஒரு முஸ்லீமை எப்பொழுதும் ஒரு கட்டளைக்கு ஆளாக்க கூடாது. கட்டளையை போட்டு ஒரு முஸ்லீம் அப்படியே சித்தத்தாக்கி அவரை கடுமையான ஒரு நிலைமையில் ஆளாக்க கூடாது. ஒரு முஸ்லீமை லேசான முறையில, அவருடைய மனது நோகாத முறையில அவரை ஹேண்டில் பண்ணணும். அவருக்கு பாசம் காட்டி, அவர் மீது கருணை காட்டி, ஒரு முஸ்லீமுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இன்னொரு முஸ்லீம் ஆகணும். அப்போ இதையெல்லாம் குறித்து சொல்லக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் அமைகின்றது. அப்போ இந்த பாடம் குறித்தான எக்கச்சக்கமான ஆயத்துக்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் இந்த பாடத்திற்கு தோதுவாக எத்தனையோ ஹதீஸுகளை தன்னுடைய கிரந்தங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்க, அந்த அளவிற்கு இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கு. இந்த காலத்துல அந்த முஸ்லிம்களுடைய கண்ணியங்கள் பேணப்பட வேண்டும் என்ற இந்த தலைப்பு என்பது இந்த காலத்துல ரொம்ப அவசியமான ஒன்றாக, இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது குறித்தான ஹதீஸை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப அடுத்தபடியாக நம்ம சன்னி பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த தலைப்பிற்கு தோதுவாக கொண்டு வரக்கூடிய ஒரு 4 ஆயத்து, அந்த 4 ஆயத்திற்கான விளக்கத்தையும் தர்ஜுமாவையும் நம்ம இப்போ பார்ப்போம். அந்த 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 27வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 27வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ நம்ம 26 பாடங்களை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். இது 27வது பாடம். பாருங்க, பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வபயானி ஹுகூகிஹிம் வஷ்ஷஃபகத்தி அலைஹிம் வரஹ்மத்திஹிம். முஸ்லிம்களுடைய அந்த கண்ணியங்களை கண்ணியப்படுத்துவது குறித்தும், இன்னும் அந்த முஸ்லிம்களுடைய ஹக்குகளை, உரிமைகளை விளக்குதல் குறித்தும், இன்னும் அந்த முஸ்லிம்களின் மீது கருணை காட்டுதலும், இன்னும் அந்த முஸ்லிம்களுக்கு ரஹமத்து செய்வதும் குறித்தான பாடமாக இந்த பாடம் அமைகின்றது என்று நம்ம சொல்றோம். இப்ப இதற்கான விளக்கத்தை நம்ம மேலேயே முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வரக்கூடிய அந்த 4 ஆயத்துக்களை பற்றி நம்ம இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் என்பதாக நம்ம சொன்னோம். அப்போ அந்த 4 ஆயத்துல முதலாவது ஆயத்தானது, முதலாவது ஆயத்தை நம்ம வாசிப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ. وَمَن يُعَظِّمْ, யார் ஒருவர் கண்ணியப்படுத்துவானோ, கண்ணியமாக்குவானோ, ஹுருமாத்தில்லாஹி, அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை யார் ஒருவன் கண்ணியப்படுத்துவானோ, ஃபஹுவ ഖൈറുல் லஹு, எனவே அதுவாகிறது அவனுக்கு ஹைராக, நலவாக இருக்கின்றது. ஐந்த ரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்துல, தன்னுடைய இரட்சகனிடத்தில் அது அவனுக்கு ஹைரானதாக, நன்மையானதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹுடைய கட்டளைகளை ஒருத்தன் கண்ணியப்படுத்துறதுன்னா எப்படி? அல்லாஹ் அந்த உலகத்துல என்னென்ன கட்டளை இட்டு இருக்கிறான், இந்த உலகத்துல நன்மையான காரியம் என்று எதெல்லாம் வச்சிருக்கிறான், அந்த நன்மையான காரியத்தை செய்யணும். அப்போ ஒருவர் நம்ம கண்ணியப்படுத்தணும்னு சொன்னாலே அவரை மதிக்கணுமா இல்லையா? நம்ம முதலாவதாக மதிச்சாதான் கண்ணியப்படுத்தணுங்கிறது பொருந்தும். அப்ப மதிக்கிறது என்பது எங்கது பிடிப்பாங்கன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் நம்மள்ட்ட சொல்றாரு, ஒரு வேலையை நம்ம கொடுக்குறாரு, அந்த வேலைய நம்ம செய்யாம விட்டுட்டோம், அப்படி அந்த வேலையை தவறிட்டு நம்ம செய்யாமல் அதை விட்டுட்டு நம்ம சொல்றோம் பின்னாடி, நான் அவருக்கு ரொம்ப கண்ணியம் கொடுப்பேன்பா,
நான் அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பேன் என்று நம்ம சொல்றோம்னு சொன்னா அதற்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன அந்த கட்டளையை செய்யாமல் எப்படி அவருக்கு கண்ணியம் கொடுத்ததாக ஆகும்? அப்போ அவர் சொல்லக்கூடிய எல்லா சொல்களையும் கேட்டு அப்படியே நடப்பதுதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ சாதாரண மனிதனுக்கு எப்படின்னு சொன்னா, நம்மை படைத்த அந்த அல்லாஹு தஆலா எந்தெந்த காரியத்தை எல்லாம் அவனுடைய கட்டளையாக வச்சிருக்கிறானோ, நிறைய கட்டளைகளை தந்திருப்பான் இல்லையா? அந்த கட்டளை எல்லாம் நம்ம கேட்கறது மட்டும் கிடையாது. அந்த கட்டளைகளை நம்ம கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் அதை முழுமையாக நம்ம செய்ய ஒத்துழைக்கணும். நன்மையான காரியம் இருக்குதா, அந்த நன்மையான காரியத்தை நம்ம முழுமையாக அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அது போலவே செய்யணும். தீமையான காரியம் அல்லாஹ் இதை செய்ய வேணாம் சொல்லி இருக்கிறானா, அந்த காரியத்தை ஏறெடுத்தும் கூட பார்க்க கூடாது. அப்போ அந்த காரியத்தை எப்பொழுதும் நம்ம செய்யாம இருக்கணும். அப்போ அதுதான் நாளை அல்லாஹ்விடத்துல, அவனுடைய இறைவனிடத்துல மிக சிறந்ததாக, மிக நலவாக அவனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதன் மூலமாக பல பலாபலன்களை அவன் பெறக்கூடியவனாக இருக்கிறான். பல பலன்களை பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த தலைப்பிற்கு ஒத்து போய் பார்த்தா, அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்னன்னா, ஒரு முஸ்லீமை கண்ணியப்படுத்துவது, ஒரு முஸ்லீமான மக்களை என்னை ஏற்ற, எனக்கு களிமா சொல்லி முஸ்லீமாக இருக்கக்கூடிய என்னுடைய அடியான், அந்த அடியானை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்றான். அப்போ அந்த கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்றான் இல்லையா? அப்போ அந்த கட்டளைய நம்ம ஏற்று அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு கண்ணியப்படுத்துதல் என்பதாகிறது. அப்போ ஒரு முஸ்லீமை அல்லாஹு தஆலா சொன்னதன் காரணமாக, நான் ஒரு முஸ்லீமுக்கு கண்ணியப்படுத்துறேன்பா, நான் அவனுக்கு கண்ணியம் செய்யறேன் அப்படின்னு ஒருத்தவன் செய்யறான்னு சொன்னா, அதுதான் அவனுடைய இரட்சகனிடத்துல, இறைவனிடத்துல அது ரொம்ப நன்மைக்குரிய ஒரு காரியமாக அவனுக்கு இருக்கின்றது. அது அவனுக்கு நலவாக அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 30வது ஆயத்தாக சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த முதலாவது ஆயத்து இது. இப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, இன்னும் அல்லாஹுடைய அந்த சின்னங்களை, அல்லாஹுடைய அந்த அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ, இன்னஹா, எனவே நிச்சயமாக அதுவாகிறது, மின் தக்வல் குலூப், இதயங்களின் உள்ளங்களின் இரையச்சத்தில் இருந்தும் உள்ளதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ அல்லாஹுடைய அந்த சின்னம் எதெல்லாம் இருக்குதோ, அல்லாஹுடைய அந்த அடையாளங்கள் எதெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் ஒருத்தவன் கண்ணியப்படுத்துறான்னு சொன்னா, அது உள்ளங்களிலே இருக்கக்கூடிய இரையச்சங்களுக்கு சமம். அந்த இரையச்சம் இருக்குமா இல்லையா, அதுல கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கு. அப்ப தக்குவா என்பது எவ்வளவு மேன்மையான ஒரு விஷயம். அப்போ அந்த கல்புல இருந்து தக்குவா, இப்ப கல்வி ரீதியாக ஒரு தக்குவா வருதுன்னு சொன்னா, ஒரு இரையச்சம் வருதுன்னு சொன்னா, அது எந்த அளவிற்கு சிறப்புக்குரிய ஒரு இரையச்சமாக இருக்கும். அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இரையச்சமாக அந்த அல்லாஹுடைய அந்த ஷாயிர்களை, அந்த சின்னங்களை யார் ஒருத்தவன் கண்ணியம் செய்கிறானோ, அது இப்படிப்பட்ட உயர்ந்த செயல்களிலிருந்து ஒரு செயலாக இருக்கின்றது. அப்போ அவனுக்கு இதன் மூலமாக பல நன்மைகளை பெற அவன் தயாராகக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பல நன்மைகள் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக அவன் தருகின்றான், பல அந்தஸ்துகளை தருகின்றான். அப்ப உள்ளத்திலிருந்து தக்குவாவாக உடைய ஒருத்தவனுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அவனை கண்ணியப்படுத்துவான், இப்ப எந்த அளவிற்கு அவனுக்கு நன்மைகளை வழங்குவான், எந்த அளவிற்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த அனைத்து சலுகைகளும் அந்த அனைத்து தன்மைகளும் இவனுக்கு செய்யப்படும் என்பதை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்போ இந்த ஆயத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வருகுதா இல்லையா? அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இந்த ஆயத்து முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமைகின்றது. அல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்தை பதிவு செய்யப்படுது. அப்ப இந்த ஆயத்து சூரத்துல் ஹஜ்ஜில தான் பதிவு செய்யப்படுது. 32வது ஆயத்தாக சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
இன்னும் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய 3வது ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஹ்ஃபித் ஜனாஹக லில் முஃமினீன, ஈமான் கொண்ட முஃமின்களுக்காக உங்களுடைய இறக்கைகளை நபியே நீங்கள் தாழ்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்துங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? இதுல 2 விஷயம் விளங்கிக்கலாம். ரக்கைகளை தாழ்த்துறதுனா, ஒண்ணு அந்த முக்மீனான மக்களுக்கு, இறை நம்பிக்கையான அந்த மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு நீங்கள் இரக்கம் காட்டி அவர்களுக்கு நீங்கள் உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உபகாரங்களை நீங்கள் செய்யுங்கள். அப்ப அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து நீங்கள் தாருங்கள். அப்ப ரக்கையை விரிக்கிறது, அப்போ பறந்து விரிந்து உதவி செய்யான்னு சொல்லுவோமா இல்லையா? கையை விரிச்சு உதவி செஞ்சாப்பா, விசாலமாக அவருடைய கை விசாலமாக ஆனது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ஒரு அர்த்தத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ உங்களுடைய இறக்கைகளை விரிங்கன்னா அந்த மக்களுக்கு, அந்த முஃமினான மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இது ஒரு விஷயமா விளங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய இறக்கைகளை விரியுங்கள்னா அந்த முஃமின்களிடத்தில், அந்த இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெருமை கொண்டு, உங்களுடைய பெருமையை பேசிக்கொண்டு அவரிடத்தில் நீங்கள் நடக்காதீர்கள். நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், அவரிடத்துல நெஞ்சை நிமித்தி கொண்டு, அந்த முஃமின்களிடத்துல பெருமை ஆட்டி கொண்டு, கைகளை வீசிக்கொண்டு அவர்கள் முன்னால் கெத்தா நடந்துகிட்டு, இது போன்ற செயல்களை நீங்க செய்யாதீங்க. மாறாக உங்களுடைய இறக்கையை விரித்து விடுங்கள்னா அவரிடத்தில் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஈமான் என்பது அவருடைய உள்ளத்துல இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் என்பது அந்த முஃமினுடைய கல்புல இருக்கு. அதனால் நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் முறையான கண்ணியம் செலுத்துங்கள். அவரிடத்தில் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெருமையை அவரிடத்துல பேசாதீங்க. உங்களுடைய பெருமையை அவரிடத்துல காட்டாதீங்க. உங்களுடைய சிறந்த தன்மையை அவரிடத்துல காட்டாதீங்க. உங்களுடைய பணிவை அவர்களுக்கு காட்டுங்கள். அதுதான் உங்களுக்கு ஹைராக இருக்கும், அதுதான் உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இந்த ஆயத்துல முஃமின்களை கண்ணியப்படுத்துறதுதான் அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த பாடமோ தானே தாலீம் செய்யறது. அப்ப அந்த முஃமின்களுக்கான அந்த கண்ணியங்களை முறையாக கண்ணியப்படுத்தி வாழுதல் என்ற ஒரு விஷயம் குறித்தான ஒரு செய்தியை தான் இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா பதிவு செய்து தரான். இப்ப இதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த 3வது ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்கு. அல் ஹஜ்ர், சூரத்துல் ஹஜ்ர்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 88வது ஆயத்தாக சூரத்துல் ஹஜ்ர்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இறுதியான ஆயத்தாக இந்த 4வது ஆயத்தை பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம் வாங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஅன் வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. ஸதகல்லாஹுல் அஸீம். மன் கதல நஃப்ஸன், ஒரு உயிரை யார் ஒருவன் கொலை செய்தானோ, பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின், உயிராகவோ அல்லது குழப்பத்தின் காரணமாகவோ இன்றி, அந்த குழப்பத்தின் காரணமாகவோ ஒரு உயிரின் காரணமாகவோ தவிர அது அல்லாமல் ஒரு உயிரை யார் கொலை செய்தாரோ, ஃபில் அர்தி, இந்த பூமியிலே கொலை செய்தாரோ, ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ் ஜமீஆ, அவர் எத்தகையவர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவர் கொலை செய்தவரை போல என்று அல்லாஹு தஆலா சொன்னான். வமன் அஹ்யாஹா, இன்னும் அந்த ஒரு நப்சை, அந்த உயிரை யார் ஒருவன் ஹயாத்தாக ஆக்கினானோ, யார் ஒருவன் வாழச் செய்தானோ, உயிர்ப்பித்தானோ, ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஅன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவன் உயிர்ப்பித்தவனாக, உயிர்ப்பித்தவனை போல அவன் ஆகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ ஒரு நப்ச, ஒரு உயிரை ஒருத்தவன் இந்த உலகத்துல கொலை செய்யறான். எந்த காரணத்திற்காகன்னு சொன்னா, ஒரு உயிர் சேதமின்றி, உயிர் சேதமும் இல்ல, ஒரு குழப்பத்தின் காரணமாகவும் இல்லை. அப்ப உயிர் சேதம் சொன்னா ஒரு உயிருக்காக அவன் ஒரு பழிவாங்கும் என்ற அந்த தன்மையை அல்லாததற்காக ஒரு உயிரை தேவையில்லாம கொலை செய்யறான். அப்போ நம்ம இஸ்லாத்துடைய சட்டம் இதுதான். ஒரு கொலை நிகழ்ந்தால்
இன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி. அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை சொல்லி காமிப்பான். அப்போ அந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்ல வரக்கூடிய விஷயம், கண்ணிற்கு பதிலாக கண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், கொலைக்கு பதிலாக கொலை, உயிருக்கு பதிலாக உயிர் என்பதாக சொல்லுவான். அப்போ இந்த ஆயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக மன்னிக்கும் என்ற தன்மை தான் சிறந்தது என்பதாக சொல்லுவான். ஆனா அப்படி இருக்க இந்த ஒரு செயல், இந்த பழிவாகும் என்ற ஒரு செயல் என்பது இஸ்லாத்துல கூடுமானதுதான். எந்த ஒரு கூடுதல் குறைவுமின்றி செய்யணும். அப்ப எந்த ஒரு கூடுதலாக போயிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவிற்கு தகுந்தவாறு அந்த நபர் என்ன செஞ்சாரோ அதே போல ஒரு செய்வதற்கு இந்த இஸ்லாத்துல நமக்கு அனுமதி இருக்கு. இன்னும் ஆயத்தின் தொடராக மன்னிப்பதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறான். அப்போ பழிவாங்கலாம் என்ற ஒரு விஷயம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆனா மன்னிக்குதல் தான் எப்பொழுதுமே சிறந்தது என்பதை அல்லாஹு தாலா வலியுறுத்தி காட்டுகிறான். அப்போ அப்படி இருக்க ஒரு உயிரை ஒரு நபர் பறித்து விட்டார், தன்னுடைய ஒரு உயிரை ஒருத்தர் கொண்டுட்டாருன்னு சொன்னா அந்த உயிரை கொன்னதின் காரணமாக அந்த கொன்ற அந்த நபரை திரும்ப கொள்ளலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு உயிரின் காரணமாக ஒரு உயிரை கொன்று கொள்ளலாம். இல்ல ஒரு குழப்பத்தின் காரணமாக, அதாவது குழப்பத்தின் காரணமாகனா ஒரு நியாயத்திற்காக வேண்டி ஒரு பாவம் செஞ்சுட்டார் ஒரு நபர், ஒரு விபச்சாரம் செஞ்சார். விபச்சாரம் செஞ்சா இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் என்ன, திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு ஹத்து கொடுக்கணும், 100 சவுக்கை அடிகள் கொடுக்கணும். அப்ப அந்த சவுக்கை அடிகள் கொடுப்பதன் மூலமா அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். அப்ப அப்படி அவர் நிக்கா கழிந்தவராக, கல்யாணம் கழிஞ்சவராக இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு ரஜிமு கொடுக்கணும், கல்லடி கொடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். அப்ப இந்த ஒரு குழப்பம் இருக்குதா இல்லையா, இந்த ஒரு பாவத்தின் காரணமாக ஒரு நபரை கொல்லலாம். அப்ப இந்த 2 காரணம் இல்லாம ஒருத்தர் கொல்றாரு. எப்படி? எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம ஒரு உயிரை கொன்றதற்கு பதிலாக ஒரு உயிரை கொல்லல, அது அந்த ஒரு காரணம் இல்லாமல் தேவையாக கொள்றாரு. அதே போல எந்த ஒரு தண்டனையும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, எந்த ஒரு அப்போ அநியாயமான ஒரு முறையில, நியாயமான முறையில இல்லாம அநீதமான முறையில ஒரு உயிரை இந்த உலகத்துல, இந்த பூமியில ஒருத்தர் கொன்னுட்டாருன்னு சொன்னா அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் கொன்றவரை போல. அனைத்து மக்களையும் இந்த உலகத்துல கொண்டா என்ன ஒரு பாவம் அவருக்கு கொடுக்கப்படுமோ அந்த பாவம் அவருக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்க. அப்ப அநீதமான ஒரு கொலையை அவர் செய்துட்டாருன்னா இந்த மக்கள் இருக்கக்கூடிய, இந்த மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அவர் கொலை செய்வதை போல அந்த அனைத்து மக்களையும் கொலை செய்வதற்கான பாவம் என்ன இருக்குமோ அந்த பாவம் அவரை வந்து சேரக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் அந்த ஒரு நஃப்ஸை, அந்த ஒரு உயிரை யார் ஒருவன் உயிர்ப்பித்து விட்டானோ, உயிர்ப்பித்து விட்டான்னு சொன்னா ஒரு உயிரை அவன் வாழச் செய்கிறான், ஒரு உயிரை அவன் காப்பாத்துறான். ஒரு ஆபத்திலிருந்து ஒரு உயிரை காப்பாத்துறதும் உயிர்ப்பிக்கிறது தானே, மறுவாழ்வு கொடுக்கிற மாதிரி தானே. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அவன் ஒரு காரணமாக அமைகின்றான். அந்த அந்த நபரை அவன் உயிர்ப்பிக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அவன் உயிர்ப்பித்தவனை போல. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த மக்கள் எல்லாரையும் உயிர்ப்பிப்பதற்கு, உயிர்ப்பித்தால் என்ன ஒரு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுமோ எல்லா மக்களுக்கும் உதவி செய்யறான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒருத்தவன் காப்பாத்துறான். அப்போ அந்த எல்லா மக்களையும் காப்பாத்தினா அல்லாஹு தாலா அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை தருவானோ அத்தகைய ஒரு நன்மையை அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அவன் எல்லா உயிரையும் காப்பாற்றியவனை போல, எல்லா உயிருக்கும் அவன் உயிர்ப்பித்தவனை போல என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. அப்ப இந்த ஆயத்தும் என்ன சொல்ல வரான், அப்போ ஒரு நப்ச, ஒரு உயிரை ஒருத்தவன் கொலை செய்யறான்னு சொன்னா அந்த உயிரை அவனுக்கு கண்ணியப்படுத்தல் என்பதாக தான் அர்த்தம். அந்த உயிரை அவன் கண்ணியப்படுத்தாமல் அவன் கொலை செய்து விட்டான், அவன் அநீதமான முறையில கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு தானே அர்த்தம். அதை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல சொல்ல வரான். இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ இது அவர்கள் சொல்லக்கூடிய 4வது ஆயத்து. அல் மாஇதா, சூரத்துல் மாஇதாவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 32வது ஆயத்தாக சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த பாடத்துல இது பாபு தாதீம் ஹுருமாத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பாடத்திற்கு கீழே முஸ்லிம்களுடைய அந்த கண்ணியத்தை கண்ணியப்படுத்துதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய இந்த 4 ஆயத்துக்களை குறித்தான அந்த தர்ஜிமாவையும்
அதற்கான முழுமையான விளக்கத்தையும் பற்றி நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 222வது ஹதீஸ், இந்த பாடத்திற்கு தோதுவாக அதற்கு கீழ் வரக்கூடிய இந்த முதல் ஹதீஸான இந்த 222வது ஹதீஸை குறித்தான தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கங்களையும் அங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.